Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் எந்த பாடம் பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டி இருக்கிற இந்தியாவில் கூட்டாட்சி. ஸோ கூட்டாட்சி அப்படின்னா ஒரு அரசமைப்பு கீழே மத்திய அரசும் மாநில அரசுக்கும் தனித்தனியான அதிகாரங்கள் இருக்கும். அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும்னா அதிகார பகிர்வாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்துக்கு கீழே ரெண்டு அரசும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதம் இனம் மொழியால் நிறைய பல்வேறு வேற்றுமைகளை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அந்த மாநிலங்களில் ஆளக்கூடிய மாநில அரசும் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு அரசுக்கும் ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும். அது என்னென்ன, அதே மாதிரி நம்மளோட இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி தன்மையும் கொண்டிருக்கும், ஒற்றையாட்சி தன்மையும் கொண்டிருக்கும். அது என்னென்ன, ஸோ சட்டத்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை, இது மாதிரியான துறைகள் மத்திய மாநில அரசுகளை எந்த மாதிரியான உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கு உதவி செய்கிறது, ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை வருது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவுகளில் என்னென்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வருது, அதை தீர்க்கிறதுக்காக வழங்கப்பட்ட பரிந்துரைகள் என்ன, அந்த பரிந்துரைகளை வழங்கிய குழுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா பேசும். சரிங்களா? ஸோ முதல்ல கூட்டாட்சி அப்படின்னா அரசமைப்பு சாசனம் இருக்கும், அதுதான் பெற்றோர். அதற்கு கீழே இரண்டு குழந்தைகள் இருக்கும், ஒன்று மத்திய அரசு, ரெண்டு மாநில அரசு. ரெண்டு குழந்தைக்குமான அதிகாரங்களை அந்த பெற்றோர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு வீடு இருக்குன்னா ஒரு பெரிய பையன் இருப்பான், ஒரு சின்ன பையன் இருப்பான். சரிங்களா? பெரிய பையன் வந்து கொஞ்சம் உருவத்திலையும் பலத்திலையும் கொஞ்சம் பெரியவனா, வயசுலையும் மூத்தவனாக இருப்பான். சின்ன பையன் கொஞ்சம் ஒல்லியாக சின்னதாக இருப்பான். ஸோ அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பசிக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். சின்ன பையனுக்கு கம்மியாக கொடுப்பாங்க, பெரிய பையனுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியின் பொருள். ஆனால் ரெண்டு பேர்த்துக்குமே சமமான உரிமையும் அதிகாரமும் அந்த பெற்றோர் மேலே அவங்களால செலுத்த முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியின் முறை. ஸோ இந்த அதிகாரங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த முறைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு. இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் என்னன்னா, எந்த முறைனா அதிகார பகிர்வு. சரிங்களா? உலக வரலாற்றில் முதலில் கூட்டாட்சி எங்கே தொடங்கினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் தொடங்கினாங்க. கூட்டாட்சி அரசமைப்பாக எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட மத்திய அரசு இருக்கும், அமெரிக்க அரசு ஒன்று இருக்கும், அது கீழே நிறைய மாகாணங்கள் இருக்கும். அந்த மாகாணங்களுக்கு தனியாக அதிபர்கள் இருப்பாங்க. கலிஃபோர்னியான்னு ஒன்று இருக்கும், மெக்சிகோன்னு ஒன்று இருக்கும். சரி, மெக்சிகோ வந்து அது கீழே வராது. அமெரிக்கா கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாஷிங்டன் இருக்கும், சிக்காகோ இருக்கும், ஷியாட்டல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய மாகாணங்கள் இருக்கும். அந்த மாகாணங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள், அதாவது அங்கே இருக்கிற அதிபர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்க மெயின் அரசோட அமெரிக்க அதிபருக்கு ஒரு பவர் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வேறுபடும். ரெண்டு பேருக்குமான சட்டங்கள் வேறுபடும், அதிகாரங்கள் வேறுபடும். ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகும், ஒரே இதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியாட்சி, இரட்டை குடியுரிமை. இங்கே அமெரிக்காவில் மாகாணங்களுக்கு ஒரு குடியுரிமை, மத்தியாவில் இருக்கிறதுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும். இந்த மாகாணங்கள் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற குடியுரிமை பெற்றவங்க. அமெரிக்கா மொத்தக்கும் ஒற்றை குடியுரிமை கிடையாது. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தான். சரிங்களா? அதற்கப்புறம் மிகப்பெரிய கூட்டாட்சி முறை கொண்ட நாடு வந்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மொழிகளை பின்பற்றக்கூடிய கூட்டாட்சி முறையை கொண்டு வந்திருக்காங்க. 3 மொழிகள், அஃபீஷியல் லாங்குவேஜே 3, ஒன்று கிடையாது. இப்போ அமெரிக்காலாம் அஃபீஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ ஐரோப்பா இருக்குல்ல, ஐரோப்பா கண்டத்தில் நிறைய நாடுகள் இருக்கும். அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே இருக்கும். அந்தந்த நாடுகளுக்கு தனியான அரசியலமைப்பு இருக்கும். அதே மாதிரி அதுங்க விருப்பப்பட்டு ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே இருக்கிற சட்டத்திட்டங்களையும் ஃபாலோ பண்ணி அதன் மூலம் ஒட்டுக்கா இருப்பாங்க. அதுதான் விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறை, இது ஐரோப்பிய யூனியன். சரிங்களா? ஸோ இந்தியாவோட கூட்டாட்சி முறை எங்கே தொடங்குச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காற்று சட்டம் 1773 போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, நிறைய சுதேச அரசுகள் இருந்துச்சு, அவங்க அது பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்தத்தையும் ஒரு மாதிரி கொண்டு வந்து ஒரே கூட்டாட்சியில் கீழே வச்சாங்க வெள்ளைக்காரனுங்க. இங்கே பாருங்கள், இந்தியா முழுமைக்கும் இதுதான் வரி, இது எல்லாரும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒழுங்காற்று சட்டம் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. சரிங்களா? இப்போ இப்போ ராபர்ட் கிளைவ் பேரில் ஒரு இரட்டையாட்சி முறை இருக்கும். சரிங்களா? அதற்கப்புறம்
மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு இந்த 1919ல் ஒரு இரட்டை ஆட்சியை இருக்கும். அதாவது இரட்டை ஆட்சினா மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருவேறு துறைகள் இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள்னு. மாகாணங்களில் பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற மாதிரி மாகாணங்கள் இருக்கும். அந்த மாகாணங்களுக்கு ஒரு சட்டன் லிமிட்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சட்டன் லிமிட்டேஷன் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி. சரிங்களா? அதை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு அப்படிங்கிற 2 பேர். அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாண்டேகு ஜேம்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1919 அல்லது மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சட்டம் 1919. சரிங்களா? அதாவது மாகாணங்களில் மத்திய அரசு ஒன்று இருக்கும், இந்திய மாகாணங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும், அதுக்கு ஒரு ஆட்சி அமைப்பு முறை இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி. அந்த இரட்டை ஆட்சியை கேன்சல் பண்ணி 1935ல் மாநிலங்களுக்கு சுயாட்சியை கொடுத்தாங்க. மாகாணங்கள்னா நிறைய மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு மாகாணமாக இருக்கும். மாநிலங்களுக்கு எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு பெனிஃபிட் இருக்காது. ஆனால் 1935 இந்திய அரசாங்க சட்டம் என்ன பண்ணுச்சு? இரட்டை ஆட்சியை கேன்சல் பண்ணி மாகாணங்களுக்கு சுயாட்சியை கொடுத்துச்சு. மாகாணங்களில் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துங்க, அவங்கள வச்சு நீங்கள் உங்களை ஆண்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ நேருவோட குழுவில் நேரு வந்து பார்த்தீங்கன்னா 1928ல் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பார். அந்த அறிக்கையிலையும் கூட்டாட்சி அமைப்பை அவர் வலியுறுத்தியிருப்பார். யார்? ஜவஹர்லால் நேரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நம்மளோட அரசாங்கத்தில் 3 பட்டியல்கள் இருக்கும். பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். அது எத்தனாவது அட்டவணைனா 7வது அட்டவணை. அந்த அட்டவணையில் யாருக்கு எதில் பவருங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணையை நான் தெளிவாக விளக்கியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்தியாவில் அரசமைப்பு இருக்கு இல்லையா? அந்த அரசமைப்பு எந்தெந்த பகுதிகள் கூட்டாட்சியோட தன்மையை கொண்டிருக்கு, கூட்டாட்சியை தன்மையை கொண்டாத பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும். அதாவது எப்படி கேள்வி வரும்னா, இங்கே பாருங்க, இது வந்து கூட்டாட்சியின் தன்மைகள்: அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர்வு, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழா அரசமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை நாடாளுமன்றம். கேள்வி எப்படி வரும்னா, கூட்டாட்சியின் தன்மைகளை கொண்டவைகளில் அல்லாதது எதுன்னு வரும். இதில் 3 கொடுத்துட்டு இதில் இல்லாத ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அப்போ இந்த 3ம் நீங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அது கூட்டாட்சியின் தன்மையில் வரதா ஒற்றையாட்சி தன்மையில் வரதான்னு பார்க்க முடியும். சரிங்களா? இந்த 7ஐயுமே நம்ம இந்த 6ஐயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஏன் அதை கூட்டாட்சியின் தன்மையில் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 7-8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன அதிகாரங்கள் அப்படிங்கிறது தெளிவாக கையால் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு. கூட்டாட்சி என்ற அமைப்புக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. தனியாக மத்திய அரசுக்கு இந்த பவரு, மாநில அரசுக்கு இந்த பவரு அப்படின்னு கையால் எழுதப்பட்ட அரசமைப்பு ஒரு கூட்டாட்சியின் தன்மையை கொண்டது. புரியுதுங்களா? அதற்கப்புறம் அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. இந்திய நாட்டில் எது பெருசு? மத்திய அரசா மாநில அரசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் தான் பெருசு. அரசமைப்பு நாட்டின் மிக உயர்ந்த ஆவணம். சட்டம் என்ன சொல்லுதோ அதற்கு கீழே தான் மத்திய அரசும் செயல்படணும், மாநில அரசும் செயல்படணும். ஸோ மத்திய அரசோ மாநில அரசோ அரசமைப்பை மீறி செயல்படக்கூடாது. இதுதான் கூட்டாட்சி. முதல்ல எழுதப்பட்ட அமைப்பு. ஏன் எழுதியிருக்காங்க? கையால் எழுதி தெளிவாக வரையறை செஞ்சுருக்காங்க. அடுத்து அரசமைப்பின் உயர்ந்த தன்மை. சட்டம் தான் பெருசு. சட்டம் என்ன சொல்லுதோ அதில் என்ன நடைமுறை விதிகள் இருக்கோ அதை தான் மத்திய அரசும் ஃபாலோ பண்ணணும், மாநில அரசும் ஃபாலோ பண்ணணும். அந்த அமைப்பை மீறி செயல்படக்கூடாது. செயல்பட்டுச்சு அப்படின்னா அது பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது அதிகார பகிர்வு. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பகிர்வு கொடுத்துருப்பாங்க. இதை நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன், இதை நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த பொதுப்பட்டியல் 3 பட்டியல் இருக்கு இல்லையா? அந்த 3 பட்டியல் தான் அதிகார பகிர்வுக்கான முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. யாருக்கு என்னென்ன அதிகாரம்ங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான் அதிகார பகிர்வு. ஆனால் அமெரிக்காவில் இந்த பட்டியல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையில் தான் இருக்கும். மத்திய அரசுக்கு ஒரு பட்டியல் இருக்கும், மாநில அரசுக்கு ஒரு பட்டியல் இருக்கும். பொதுப்பட்டியல் அங்கே இருக்காது.
ஆனா நம்ம இதுல பொதுப்பட்டியல்னு ஒரு விஷயம் இருக்கு, அது அதிகார பகிர்வு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரவை நாடாளுமன்றம், மக்களவை மாநிலங்களவைன்னு 2 நாடாளுமன்றங்கள் இருக்கும். இப்ப மேலவை என்ன சொல்லுவாங்க, மேலவைன்னு சொல்லுவாங்க, மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. கீழவை வந்து பாத்தீங்கன்னா கீழவைன்னு சொல்லுவாங்க, மக்களவைன்னு சொல்லுவாங்க, லோக்சபான்னு சொல்லுவாங்க. சோ இதுல மாநிலங்களவை மாநிலங்களின் அதிகாரங்களை பாதுகாக்கிறது, மாநிலங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது. மக்களவை மத்திய அரசை பிரதிபலிக்கிறது. சோ ஈரவை நாடாளுமன்றம் 2 பேத்துக்குமே சமமான அதிகாரம் கொண்ட ஒரு நாடாளுமன்றம். சரி, இதுல மக்களவை தானே பவர்ஃபுல் அப்படின்னா, ஆமா பவர்ஃபுல். ஆனா 2க்குமே தனித்தனியான நாடாளுமன்றத்துல அவைகள் இருக்குது இல்லையா, அதுவும் ஒரு ஈரவை நாடாளுமன்றம் இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மையை கொண்டது. அடுத்தது நெகிழா அரசமைப்பு. ஒரு அரசமைப்பின் கருத்துக்களை நீங்க பட்டுன்னுலாம் மாற்ற முடியாது. சரிங்களா? சாதாரண சட்டம் இயற்றும் முறை அரசமைப்பில் மாற்றங்களை செய்ய முடியாது. ஆனா நீங்க இந்திய முழுமைக்கும் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா நீங்க மாநிலங்கள்ல அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும். நான் மேல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாடத்துல சொல்லியிருப்பேன், ஒரு சட்டம் இயற்றுறதுக்கு 3 பெரும்பான்மைகள் வேணும். 1 மக்களவை கொண்ட பெரும்பான்மை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில் மக்களவையிலும் மாநிலங்களவையும் சிறப்பு பெரும்பான்மை, அடுத்தது எதுலையாவது 1ல சிறப்பு பெரும்பான்மை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநில சட்டமன்றங்கள்லையும் கொடுத்து அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கி அதுக்கப்புறம் தான் சட்டமா கொண்டு வர முடியும். சோ நெகிழாது. நீங்க ஒரு சட்டத்தை ஒரு விஷயத்துல ஒரு சட்டம் கொண்டு வரீங்கன்னா அது எல்லா மாநில சட்டமன்றங்கள்லையும் நீங்க அனுமதி பெறும்னா பெற்றுதான் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம அரசமைப்பின் 20வது பகுதியில் ஆர்டிகல் 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அந்த சட்ட திருத்தத்துல சில முறைகள் இருக்கு, அந்த முறைகளை ஃபாலோ பண்ணி தான் நீங்க சட்டத்தை திருத்த முடியும். அதுதான் நெகிழா அமைப்பு. டப்புன்னு மத்திய அரசு நினைச்ச உடனே ஒரு சட்டங்களை மாற்ற முடியாது, அது வந்து நெகிழா அமைப்பு. மாற்ற முடியும் அப்படின்னா அது நெகிழும் அரசியலமைப்பு, அதுவும் ஒற்றையாட்சி தன்மையில வரும், அது நம்ம கீழே பார்ப்போம். சில சட்டங்களை நீங்க திருத்துறதுக்கு அறுதி பெரும்பான்மையோடு தான் திருத்த முடியும். அந்த அறுதி பெரும்பான்மைனா எல்லா மாநில சட்டமன்றங்களும் ஒப்புதல் கொடுக்கணும். இதுதான் நெகிழா அரசமைப்பு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம். அது வந்து மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு ஏதாவது ஒரு அரசுக்கு என்ன பண்ணும், சப்போர்ட்டா செயல்படாது, நடுவுல இருந்து தான் செயல்படும். அதே மாதிரி 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை இல்ல ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனைனா உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்க முடியும். உச்சநீதிமன்றம் மத்திய அரசு சொல்றது உச்சநீதிமன்றம் கேட்குமான்னு கேட்டீங்கன்னா கேட்காது. ஆனா உச்சநீதிமன்றம் சொன்னா மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசாலும் கேட்டுதான் ஆகணும். உங்களுக்கு புரியுதா? கூட்டாட்சி இல்ல சார், மத்திய அரசு வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், கூட்டாட்சி இல்லாத அரசியலமைப்பா இருந்துச்சுன்னா மத்திய அரசு சொல்றதுதான் கோர்ட்டும் கேட்டாகணும். ஆனா இங்க கூட்டாட்சி முறை, அப்ப மத்திய அரசு அரசமைப்பு சட்டத்துக்கு மீறி ஏதாவது ஒன்று மாநில அரசுங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணுது அப்படின்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை உடைக்க முடியும். சரிங்களா? இதெல்லாமே என்னது, 6ம் கூட்டாட்சிக்கான தன்மைகள். இதை படிச்சாவே நீங்க இதை ஒரு தடவை படிச்சாவே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஆப்ஷன்ல நீங்க போட்டு போயிடலாம். சார் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி தன்மையை மட்டும்தான் கொண்டது இருக்கானா, இல்ல ஒற்றையாட்சிக்கான தன்மைக்கும் ஏத்த மாதிரி நாம எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஒற்றை அரசியலமைப்பு, அதாவது 2 மாநிலங்களுக்கும் தனித்தனியா எழுதப்பட்டாலுமே ஒரே ஒரு அரசியலமைப்பு தானே இருக்கு. மாநிலங்களுக்குன்னு தனியா அரசியலமைப்பு இருக்கா, இல்ல மத்திய அரசுக்குன்னு தனியான அரசியலமைப்பா? இல்ல, ஒரே அரசியலமைப்பு. இது ஒற்றையாட்சிக்கான தன்மை கொண்டது. இப்ப அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா அரசமைப்பு மாநிலங்களுக்கு ஒரு அரசமைப்பு இருக்கும், மத்திய அரசுக்கு ஒரு அரசமைப்பு இருக்கும். ஆனா மத்திய மாநில அரசுங்களுக்கு அதிகாரங்கள் தனித்தனியாக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதே தவிர மாநிலங்களுக்கென்று தனி அரசியலமைப்பு கிடையாது. இதுதான் ஒற்றை அரசமைப்பு, ஒரே ஒரு அரசமைப்பு தான் நமக்கு இருக்கு. அதற்கப்புறம் ஒற்றை குடியுரிமை. நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை, இந்தியாவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கா? இல்ல. நீங்க என்னதான் தமிழரா இருந்தாலும் நீங்க ஒரு இந்திய குடிமகன். சோ ஒற்றை குடியுரிமை தான் இருக்கும், மாநிலங்களுக்கென்று தனி குடியுரிமை கிடையாது. ஆனா அமெரிக்காவில் அப்படி கிடையாது, தேசிய குடியுரிமை இருக்கும், மாநில குடியுரிமை இருக்கும், 2 குடியுரிமை இருக்கும். உங்க மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு உங்களை மாற்ற முடியாது, எனக்கு எங்க குடியுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெகிழும் அரசமைப்பு. அங்கே நெகிழ அரசமைப்பு பார்த்தோம். என்னன்னா சில பகுதிகளை மாற்றுறதுக்கு சட்டமன்றத்தோட உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வேணும். சாதாரண சட்டங்கள் இயற்றுவதற்கு அரசமைப்பு மாற்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். திடீர்னு மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரும்னா ஈஸியாக கொண்டு வந்துடும். இதுக்கு சிறப்பு திருத்த சட்டங்கள் தேவையில்லை. சாதாரண திருத்த சட்டங்கள் மூலமாக கொண்டு வர முடியும். ஸோ இது மத்திய அரசுக்கு ஏற்ற மாதிரி நெகிழக்கூடிய அரசமைப்பு. புரியுதா உங்களுக்கு? இது ஒற்றையாட்சி தன்மை. அப்போ ஒற்றையாட்சினா யார் வரா? மத்திய அரசு வருது இந்த இடத்துல. அடுத்து மாநிலங்களுக்கான வாழ்வுரிமை இல்லை. இப்போ ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ரீசெண்டாக பிரித்தாங்க. அது எப்படி பிரிக்கப்பட்டது? காலங்காலமாக ஆந்திரா பிரதேசங்கிறதப்ப தெலுங்கு மக்களையும் சேர்த்து தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி பிரித்தாங்க? மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை கிடையாது. மத்திய அரசு இல்லை மக்களவை மாநிலங்களவை ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்த வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, உள்ளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, இந்த மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கலான்னு முடிவு பண்ணும்போது அவங்களால ரெண்டாக பிரிக்க முடியும். இல்லை இன்னொரு மாநிலத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரெண்டும் சின்னதாக இருக்கும்போது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே மாநிலமாக மாற்ற முடியும். மாநிலங்களோட பேர் மாற்ற முடியும், மாநிலங்களோட எல்லைகளை மாற்ற அமைக்க முடியும். ஸோ மாநிலங்களுக்கு இல்லைப்பா இதுக்குள்ளே இருக்கிறது எங்களுது தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது சில சமயம். ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 3(4) தெளிவாக கொடுத்துருவாங்க. புதிய மாநிலங்களை உருவாக்கவும் எல்லைகளை மாற்றி அமைக்கவும் நாடாளுமன்றத்திற்கு சாதாரண சட்டங்கள் மூலமாக இயற்றி மாற்றுறதுக்கான அதிகாரம் இருக்குது. பேர் மாத்திரனா ஒன்றும் இல்லை, ஒரு இதை கொண்டு வருவாங்க மாநிலவையில், எல்லாரும் ஒப்புதல் கொடுப்பாங்க, மக்களவைக்கு ஒன்று அனுப்புவாங்க, அங்கேயும் ஓகே சொல்லிவிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்ட மாநில அரசுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார், பேரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மாநிலங்களுக்கான வாழ்வுரிமை இல்லை. இது ஒற்றை அரசமைப்பு. ஒற்றை அரசமைப்புனா என்னது? ஒற்றையாட்சினா என்னது? ஒரே ஆட்சி. வாழ்வுரிமை இருந்துச்சுன்னா பேரை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. சரிங்களா? அடுத்து கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. மாநிலங்களோட உரிமையை பாதுகாக்க தான் மேலவை, அதாவது ராஜ்யசபை இருக்கு. சில சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா மாநில உரிமைகளுக்கு எதிராக மாநிலங்களவை செயல்படும். எப்படி அப்படின்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட சீட்டு வந்து 31, அதுவே சிக்கிம் நாகாலாந்துக்கெல்லாம் 1. ஏன் அங்கே 31 இங்கே 1னா மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் கொடுத்துருப்பாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் தானே கொடுக்கணும், அதுதானே மாநிலங்களவையோட பொறுப்பு. ஆனால் இங்கே 31 இடம், அங்கே ஒரு இடம். ஏன் அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படை. இது மாநிலங்களுக்கு எதிரான ஒரு விஷயம். இதுவே அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க, நியூ ஜெர்சியில் 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு 2 இடம்னா அவங்களுக்கும் 2 இடம் தான். அவங்களுக்கு 2 கோடி இருக்கிறதுனால அவங்களுக்கு 4 இடம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் சமத்துவம் பின்பற்றப்படவில்லை. மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. இது ஒற்றையாட்சி தன்மைக்கு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டுக்கு எத்தனை இடம் இருக்குது? ராஜ்யசபாவில் 18, லோக்சபாவில் 39. சரிங்களா? அதற்கப்புறம் ஆர்டிக்கல் 249 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கோ, மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கோ மாநிலங்களவையால் மாற்ற முடியும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, மாநில பட்டியல் இருக்குன்னா மாநிலங்களவையில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒப்புதல் வாங்கி அந்த அதிகாரத்தை அந்த துறையை பொதுப்பட்டியலுக்கு இல்லை மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும். இது மாநிலங்களுக்கு எதிரான மாநிலங்களவையோட ஒரு தீர்மானம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று இதை மாத்திர அப்படின்னா மாநிலங்களோட உரிமையை பிடுங்கி மத்திய அரசிட கொடுத்துட முடியும் மாநிலங்களவை நினைச்சா. அதற்கான ஆர்டிக்கல் 249. இந்த 249 ராஜ்யசபாவுக்கு மட்டும்தான் பொருந்தும், லோக்சபாவுக்கு பொருந்தாது. அதற்கப்புறம் ஆர்டிக்கல் 312. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகில இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு. IAS, IPS, IFS இந்த மாதிரியான முக்கிய பணிகளை உருவாக்க மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இவங்க யாரோட முகவர்களாக செயல்படுவாங்கன்னா மத்திய அரசோட முகவர்களாக செயல்படுவாங்க. ஏன்னா நீங்கள் IAS, IPS, IFSஐயோ ஒரு மாநில அரசால் என்ன பண்ண முடியாது,
பதவி நீக்கம் செய்ய முடியாது, ரிப்போர்ட் தான் பண்ண முடியும். பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான அகில இந்திய பணிகளை உருவாக்கக்கூடிய சரத்து ஆர்டிகல் என்னன்னா 312, அதை பின்பற்றக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவைக்கு தான் உண்டு. இது ஒற்றையாட்சி தன்மைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சமமற்ற அதிகார பகிர்வு. பட்ஜெட் யார் போடுறா? மத்திய அரசு தான் போடுறாங்க. ஜிஎஸ்டி யார் வசூல் பண்றா? மத்திய அரசு தான் வசூல் பண்ணுது. அதுல இருந்து நமக்கு அவங்க கொடுப்பாங்க. இது அதிகாரமா? இல்ல, வலுவற்ற மத்திய அரசு. நிதி, சட்ட மாற்றுதல் இதெல்லாம் யார் கையில இருக்கு? மத்திய அரசு கையில இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்ல, இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் திமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இல்லைங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க மத்திய அரசு மாநில அரசுக்கு சில ஓரவஞ்சனையான விஷயங்கள் செஞ்சா கூட கேட்க முடியாது. ஏன்னா வலுவான மத்திய அரசு. சமமற்ற அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வுங்கிறது கூட்டாட்சியோட ஒரு தன்மை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதிகார பகிர்வு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அடிக்கடி சமமான அதிகாரங்கள், சில முக்கிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சமமற்ற அதிகாரங்களும் சில இடங்கள்ல இருக்கு. ஏன்னா வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய துறைகள் எல்லாமே மத்திய அரசு வச்சிருக்கும். ரயில்வே மத்திய அரசு கிட்ட இருக்கும், ஜிஎஸ்டி வசூல் மத்திய அரசு கிட்ட இருக்கும், இன்கம் டேக்ஸ் மத்திய அரசு கிட்ட இருக்கும், பேங்கிங் செக்டார் எல்லாம் மத்திய அரசு கிட்ட இருக்கும். அதே மாதிரி பொதுப்பட்டியல்ல ஏதாவது ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது மத்திய அரசுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறப்ப மாநில அரசுக்கு வந்து சரியா இருக்குதுங்கிறப்ப மாநில அரசின் முடிவு தான் ஃபைனல். பேரே பொதுப்பட்டியல், ரெண்டு பேரும் ஒன்னா போனாதான் அதுல சட்டம் ஏற்ற முடியும். இல்ல இந்த சட்டம் வேணாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது அப்படின்னா, இல்ல வேணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதுன்னா மாநில அரசு வேணாங்கிறப்ப அங்கே மத்திய அரசு கடைசியா என்ன சொல்லுதோ அதுதான் ஃபைனல் ஆகும். எக்ஸாம்பிள் நீட்டில் நம்ம மாநில அரசுகள் வேணாம் அப்படின்னு சொல்லுது, மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் ஆணையின்படி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா நீக்க முடியல இல்லையா? காரணம் கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒற்றையாட்சிக்கு தன்மைக்கான முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா அவசர கால சட்டங்கள். 352, 356, 360 இது எங்க இருக்குது? 18வது பகுதியில் இருக்கு. 352 திடீர்னு போரோ அந்நிய ஆக்கிரமிப்போ ஆயுதமேந்திய கிளர்ச்சியோ திடீர்னு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் சார்ஜில் வந்திருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது எதுவுமே இடைபெடாது. இங்க பாருங்க, உங்களோட துறைமுகத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்லுதுன்னா மாநில அரசு 352 டைம்ல க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பொருள்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடாது, இந்த நாடோட நீங்க வந்து எதுவும் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு போர் சமயத்தில் சொல்லுதுன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்து 356னா என்னது? மாநிலத்தில் அரசியலமைப்பு சீர்வு பால்படுத்துச்சு, அரசியலமைப்பு சாசன முறை சீர்கெட்டு போச்சு அப்படிங்கிறப்ப குடியரசுத் தலைவர் மாநில அரசை நீக்கிவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ எலெக்ஷன் வச்சு நீங்க கொண்டு வந்து வேணா வந்து புதிய மாநில அரசை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த 356 அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடியது. நிறைய இடங்கள்ல 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாநில அரசை வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதற்கப்புறம் ஆர்டிகல் 360 இது வரைக்கும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் எந்த நிதி அவசரத்தையும் பிறப்பிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் திடீர்னு 366 இம்ப்ளை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற யாருக்கும் சம்பளம் போடாதீங்க, அந்த சம்பளத்தெல்லாம் 6 மாதம் நிறுத்தி வச்சு இதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு அந்த டைம்ல சொன்னாங்க அப்படின்னா மாநில அரசு கேட்டுதான் ஆகணும். எப்ப? ஆர்டிகல் 360 அமல்ல இருக்கும்போது கூட்டாட்சி முறை ரத்து செய்யப்படும். இந்த 3 டைமும் கூட்டாட்சி முறை ரத்து செய்யப்பட்டு ஒற்றையாட்சி முறை பின்பற்றப்படும். 61, 62, 71, 72 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி பீரியட்ல. அப்புறம் வந்து இந்தியா பாகிஸ்தான் போறப்ப அப்பெல்லாம் மாநிலங்களோட அதிகாரங்கள் பறிக்கப்படும். சரிங்களா? அதற்கப்புறம் ஒருங்கிணைந்த நீதித்துறை. உச்சநீதிமன்றம் தான் டாப் இருந்தாலும் அந்த உச்சநீதிமன்றத்துக்கு கீழே உயர் நீதிமன்றம்லாம் வருது இல்லையா, அது கீழமை நீதிமன்றங்கள்லாம் வருது இல்லையா, அதுங்க தனித்தனியா ஒரு சட்டம் தனித்தனியான சில தண்டனைகள்லாம் கொடுக்கும். அது வேணாங்கிறப்பதான் நீங்க உச்சநீதிமன்றம் போக முடியும். ஸோ ஒருங்கிணைந்த நீதித்துறை அதுவும் ஒற்றையாட்சிக்கு ஒரு இதுதான். ஒருங்கிணைந்த நீதித்துறையாக இருந்தாலுமே பவர்ஃபுல் எது? உச்சநீதிமன்றம் தானே.
உச்சநீதிமன்றம் தானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. மாநிலங்களுக்குன்னு தனித்தனியாக கோர்ட் இருந்தாலும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? உச்சநீதிமன்றம் தான் இருக்கு. உச்சநீதிமன்றம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது இல்லையா? அதுவும் ஒற்றையாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது தேர்தல் ஆணையம். ஒற்றையாட்சிக்கான அதாவது தேர்தல் ஆணையம் ஒன்று தான். மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும், மத்தியில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும். ஆனால் சட்டமன்ற தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் தேசிய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். அந்த தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் மாநில தேர்தல் ஆணையம் வரும். அதாவது மாநிலத்துக்குன்னு தனி தேர்தல் ஆணையம் இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஆஃபீஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரே தேர்தல் ஆணையம் தான் எல்லா வேலையும் செய்யும், தனியான தேர்தல் ஆணையம். சரிங்களா? இதுவும் ஒற்றையாட்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த தணிக்கை. ஆர்டிகல் 148 நோட் பண்ணிங்க. கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், சிஏஜின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? எல்லா மத்திய மாநில அரசுங்களுக்கு எல்லா தணிக்கை முறையும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பார். எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ மத்திய வழக்குரைஞர், மாநில வழக்குரைஞர், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் இருப்பார். ஆனால் சிஏஜி ஒரே ஒரு ஆள் தான். மாநிலங்களுக்குன்னு தனியான தணிக்கை அதிகாரிலாம் கிடையாது. சரிங்களா? தனியான தணிக்கை அமைப்பும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே நினச்சா யாரை வேண்டாலும் தணிக்கை பண்ணலாம், எந்த பொதுத்துறை நிறுவனங்களை வேண்டாலும் தணிக்கை பண்ணலாம். ஸோ இது ஒற்றையாட்சிக்கு ஒரு உதாரணம். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது இதே ஆப்ஷனில் கேட்பான். இந்தியாவின் ஒற்றையாட்சியின் தன்மைகள், ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமைன்னு கொடுத்துட்டு சுதந்திரமான நீதித்துறைன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது தப்பு. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ புரியுதுங்களா எதை கேட்பாங்கன்னு? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம இதை எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அதிகார பகிர்வு. 3 வகையாக அதிகார பகிர்வு இருக்கும். சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதி. இதை நீங்கள் ஆல்ரெடி தனித்தனி ஆர்டிகளில் பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்துக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, சில ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு அதிகார பகிர்வு இருக்குது. ஆட்சித்துறைக்குன்னு ஒரு அதிகார பகிர்வு இருக்குது. நிதி சம்பந்தமான சில அதிகார பகிர்வு இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு அதிகாரம் 3 வகையான அதிகார பகிர்வுகள் இருக்கு. அது கீழே சப் கிளாஸஸ் இருக்கு. சட்டமன்ற அதிகார பகிர்வு 2 தளங்களில் இருக்கு. ஒன்று அதிகார பகிர்வின் எல்லை, அதிகாரங்கள் பகிர்வு. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படும். ஆனால் மாநில அரசாங்களோட அதிகாரம் அந்த மாநிலத்துக்குள்ள தான். உலகத்தில் எந்த பகுதிகள் வசித்தாலும் அவர்கள் இந்திய குடிமகள் தான். அவர்கள் மீது சொத்துக்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு. ஆனால் மாநில எல்லைக்குள்ள தான் மாநில அரசோட அதிகாரம் இருக்கும். ஸோ இதுதான் அதிகார பகிர்வின் எல்லை. இது சட்டமன்ற அதிகாரம். அடுத்து அதிகாரங்களின் பகிர்வு. ஆல்ரெடி அதிகாரங்களின் பகிர்வு 3 பட்டியல் இருக்கும். ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். துறையெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் 100 துறை இருக்கும், இதில் 59 துறை இருக்கும். ஆக்சுவலாக இதில் 61 துறை இருக்கும், ஆனால் 52ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிங்க. பட்டியல் கொடுத்து அதிகார பகிர்வு கொடுத்துருக்காங்க, அதுதான் அதிகாரங்களின் பகிர்வு. இது சட்டமன்ற பகிர்வுகளுக்கு கீழே வரும். சரிங்களா? அடுத்து விதிவிலக்குகள். மாநில அரசாங்கங்களின் அதிகாரம் நீக்கப்பட்டு சில சமயம் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்கள் அதிகரிக்கப்படும். இந்த பட்டியலை சொல்றேன். சரிங்களா? தேசிய அவசர காலம். விதிவிலக்குகள் என்னென்னா, தேசிய அவசர காலத்தில் மத்திய அரசு பவர்ஃபுல் ஆகிடும், மாநில அரசு டம்மியாக்கப்படும். மாநிலங்களுக்கிடையான ஒப்பந்தம், 2 மாநிலத்துக்கும் இடையே ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை மத்திய அரசு போட்டு கொடுத்துரும். சரிங்களா? இது மத்திய அரசுக்கான பவர் இருக்கு. அடுத்து சர்வதேச ஒப்பந்தத்திலாம் யாரு வந்து இருப்பா? மாநில அரசாங்கம் தான் இருக்கும். சரி, மத்திய அரசாங்கம் தான் இருக்கும். சரிங்களா? சர்வதேச ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள அதிகார சட்டங்களை இயற்றலாம். விவசாயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் மாநில பட்டியல் இருக்குது அப்படின்னா அதுக்கு சர்வதேச ஒப்பந்தம் ஏதாவது வரும்போது மத்திய அரசு என்ன பண்ணும்? அந்த பட்டியலில் இருக்கிறதுல சில சட்டங்களை இயற்றும்.
வேளாண்மை சம்மந்தமாக இந்த நாட்டோட நாங்கள் இந்த அமுல் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வேளாண்மையில் நீங்கள் இந்த உரத்தை கொண்டு வாங்க, இந்த விதையை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களை ஏற்றுறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? மத்திய அரசில் இருக்குது. அப்புறம் 356னா யார்? மத்திய அரசு. இதெல்லாம் விதிவிலக்குகள். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதாவது இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, சட்டமன்றத்தோட அதிகார பகிர்வு என்னென்ன? அதிகார பகிர்வு எல்லை இந்தியா முழுமைக்கும் மத்திய அரசு, ஸ்டேட்டுக்குள்ள மாநில அரசு. அடுத்து அதிகாரங்களின் பகிர்வு எப்படி இருக்கும்? 3 பட்டியல் இருக்கும். அந்த 3 பட்டியலுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கும். ஒன்று, தேசிய அவசர காலங்களில் அந்த மத்திய அரசு என்ன பண்ணும்? எந்த பட்டியலில் வேண்டாலும் திருத்தம் செய்யும். மாநிலங்களுக்கு இடையான ஒப்பந்தம் வரும்போது மத்திய அரசு அந்த பட்டியல்களில் ஏதாவது ஒன்று சட்டத்தை இயற்றும். அடுத்து சர்வதேச ஒப்பந்தங்கள் வரும்போதும் அந்த பட்டியலில் இருக்கிற எல்லைகளை மத்திய அரசு மீறும். 356 அவசர காலத்தப்பையும் இந்த பட்டியல்களில் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுனா எந்த பட்டியலில் வேண்டாலும் மத்திய அரசு சட்டங்களை ஏற்றும். புரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ள அந்த பட்டியலுக்குள்ள வரதில் இருக்கிற விதிவிலக்குகள் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகிர்வில் மத்திய மாநில பகிர்வில் சட்டமன்ற பகிர்வு பார்த்துட்டோம். அதில் இருக்கிற பட்டியல் பார்த்தாச்சு, அதுக்கான விதிவிலக்குகள் பார்த்தாச்சு. அடுத்து ஆட்சி அதிகார பகிர்வில் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு? அதாவது ஆட்சி அதிகார பகிர்வுனா அதே தான். மத்திய அரசில் ஒரு பட்டியல் இருக்கும், மாநில அரசில் பட்டியல் இருக்கும். மாநில அரசுகளுக்கான பட்டியலில் மாநில அரசுகள் அதிகாரம். 3வது பட்டியலில் நிர்வாக அதிகாரத்தை மாநிலங்கள் பெற்றிருக்கும். ஆனால் தேவைப்படும் போது அந்த பட்டியலில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு உண்டு. அதுதான் ஆட்சித்துறை அதிகார பகிர்வு. மேலே கொடுத்ததே தான். அடுத்து நிதி அதிகார பகிர்வு. கூட்டாட்சி முறையின் வெற்றிக்கு நிதி அதிகார பகிர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சரியாக பிரித்து தரணும். பிரித்து தருந்தில்னா பிரச்சனை ஆகும். நிதி அதிகார பகிர்வு பிரித்து தராங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த நிதி அதிகார பகிர்வை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வருமான பகிர்வு. வரி நிறைய வரி இருக்கு இல்லையா? அந்த வரியெல்லாம் இப்போ மத்திய அரசு மட்டும் வாங்கக்கூடிய வரி இருக்குது, மாநில அரசு மட்டும் வாங்கக்கூடிய வரி இருக்குது, மத்திய அரசு கலெக்ட் பண்ணி மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வரி முறைகள் இருக்குது. அதுதான் வரி வருமான பகிர்வு. அடுத்து இதர வருமான பகிர்வு. வரி வருமானம் இல்லாமல் சில தொழில்களை நடத்தி அதை எடுத்துக்கிட்டு பிரித்து கொடுக்கலாம். மற்ற வரி இல்லாமல் மற்ற வருமானங்கள் இருக்கு இல்லையா? அந்த வருமானங்களும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணையாக பிரிக்கப்படும். ஸோ இதில் வரி வருமான பகிர்வு தான் ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன வரும்னா, சுங்கவரி யாருக்கு? மத்திய அரசுக்கு. விற்பனை வரி முற்றிலும் மாநில அரசுக்கு. சரிங்களா? சில வரிகளை மத்திய அரசாங்கம் வரிக்கும், மாநில அரசாங்கம் என்ன பண்ணும்? வசூலித்து பயன்படுத்திக்கும். முத்திரை வரி, கலால் வரி, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்த வரி. அதெல்லாம் என்ன பண்ணும்? மத்திய அரசு விதிச்சிருக்கும், ஆனால் மாநில அரசு கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் கேள்விகள் வருங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு என்ன பண்ணும்? வசூலித்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வரிக்கு எடுத்துக்காட்டு கலால் வரி, விற்பனை வரி, சுங்க வரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்னென்ன வரி? 2 வரி கொடுத்துருக்காங்க, முத்திரை வரி, கலால் வரி. அடுத்து சில வரிகளை மத்திய அரசாங்கம் விதித்து வசூலிக்கும், ஆனால் வருமானம் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும். எடுத்துக்காட்டு விளம்பரங்கள் மீதான வரி, ஜிஎஸ்டி அப்படிதான். சரிங்களா? சில வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மத்திய அரசு விதிச்சு வசூல் பண்ணி பட் எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்கும். புரியுதுங்களா? இது இல்லாத இதர வருமான பகிர்வு என்ன அப்படின்னா, வரி தவிர மற்ற எல்லா வருமானங்களும் இதர வருமான பகிர்வில் தான் வரும். மத்திய அரசு தனக்கான வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருமானத்தை ஈட்டலாம். இப்போ செயில் இருக்குது, அது சேலத்தில் இருக்குது, ஆனால் அதோட வருமானம் யாருக்கு போகும்? மத்திய அரசுக்கு தான் போகும். ரயில்வே இருக்குது, ரயில்வே இந்தியா முழுமைக்கும் ஓடுது, எல்லா மாநிலத்திலையும் போகுது, ஆனால் அதோட வருமானம் ஃபுல்லாக மத்திய அரசுக்கு. அஞ்சல் துறை, தகவல் தொழில்நுட்பம். இதுவே மாநில அரசுங்களுக்கு அவங்களுக்குன்னு தனித்தனியான வணிக தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்குது. மின்சாரம், இபி, நீர்ப்பாசனம், சில வளங்கள், சில வனங்கள், ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணும்? அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே மேனேஜ் பண்ணி அதில் வர வருமானத்தை ஈட்டுக்கும். சரிங்களா?
இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருமான பகிர்வு, 3 அதிகார பகிர்வை பற்றி. இது இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் சப் கிளாஸஸ். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, வருமான பகிர்வு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நிதிக்குழு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதற்கான ஆர்டிகல் 280. ஒரு நிதிக்குழு ஒரு உறுப்பினர், 3 உறுப்பினர்கள், ஒரு தலைவர் இருப்பார். சரிங்களா? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்குழுவோட வேலைகள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை பிரித்து கொடுக்கறது, உதவி மானியம் கொடுக்கறதுக்கான வழிவகைகள் பண்ணுறது, பஞ்சாயத்து அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பரிந்துரைகள், அதுக்கு தொகுப்பு நிதியை யூஸ் பண்ணுறதுக்கான பிளான் போடுறது, நகராட்சி, அப்புறம் குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் விஷயங்களுக்கு பரிந்துரைகள், இதெல்லாமே நிதிக்குழுவோட வேலை. இதற்கான ஆர்டிகல் 280 ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதிக்குழுவை யார் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. இது வரைக்கும் எத்தனை நிதிக்குழு கொடுத்துருக்காங்க? 14 நிதிக்குழுக்கள். கடைசியாக கொடுத்த நிதிக்குழு எந்த வருஷம், எந்த டேட்டுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அடுத்து கூட்டுறவு கூட்டாட்சி. அமெரிக்கா, நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னா கிராவின் ஆஸ்டின் அப்படிங்கிறவர். மத்திய மாநில அரங்களுக்கு இடையே பரஸ்பரமாக ஒப்பந்தம் வச்சு அதன் மூலமாக சுமூகமாக நடத்துது இல்லையா, அதுதான் கூட்டுறவு கூட்டாட்சி, வேற ஒன்றும் இல்லை. மத்திய அரசாங்கம் இருக்கும், மாநில அரசாங்கம் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து சில விஷயங்கள் வந்து இணைஞ்சு பண்ணும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலுமே சில விஷயங்கள் இணைந்து பண்ணும். அதுக்கான வேலையை வந்து பார்த்திங்கன்னா சில குழுக்கள் பண்ணும். மாநிலங்களுக்கிடையான மாநில குழுக்கள், மண்டல குழுக்கள், நிதி ஆயோக்கு, நதிநீர் பிரச்சனை, இதெல்லாம் கூட்டுறவு கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இந்த நாளும் தனித்தனியாக என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இந்த கூட்டுறவு கூட்டாட்சியோட விழுதுகளாக நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அரசமைப்பு நிறுவனங்கள், சட்ட அமைப்புகள், அரசமைப்புகள். சரிங்களா? இல்லை அரசமைப்பு பகுதிகளுக்கு கீழே என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு மாநிலங்களுக்கிடையான குழு. இது 1990 ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 நடந்த ஒரு குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்டது. இதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 263. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தில் மட்டும்தான் இந்த ஆர்டிகல் வந்திருக்கு. மாநிலங்களுக்கு இடையான குழுனா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்வு செய்யறதுக்காக அமைக்கப்படக்கூடிய ஒரு குழு. இது என்ன பண்ணும்? 2 மாநிலத்துக்கு இடையே பிரச்சனையை அலாசும், ஆலோசனை வழங்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான பிரச்சனைக்கு ஆலோசனை வழங்கும் அல்லது விவாதித்து அதுக்கான என்ன சொல்யூஷனோ அது பண்ணும். குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கிடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள். ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது மத்திய அரசு, அதுக்கு மாநில அரசோட ஒத்துழைப்பை வழங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணி அதன் மூலமாக அவங்கள ஒத்துழைக்க வைக்கிறதுக்கான ஆலோசனையை கொடுக்கறதும் மாநிலங்களுக்கான குழுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. மத்திய சுகாதார குழு. இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு பிளான் போடுது, 2030க்குள்ளே நாங்கள் மலேரியாவை ஒழிப்போம், தொழுநோயை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுதுன்னா அது மத்திய அரசு போடுற பிளானு. ஆனால் அதுக்கு மாநில அரசும் உடன்பட்டு அதற்கான ஸ்டெப்ஸை எடுத்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? மத்திய சுகாதார குழு அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கிடையான ஒரு குழுவை ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லா மாநிலத்துக்கும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஆலோசனைகள் கொடுத்து ஃபண்டை ஒதுக்கி அதை பண்ண வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களுக்கிடையான குழு ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10th புக்லேயும் இருக்கும், 1990. இதை யார் பரிந்துரை செய்தாங்கன்னா சர்க்காரியா குழு. சரிங்களா? மாநிலங்களுக்கான குழு வந்து பார்த்தீங்கன்னா அது பிரதமர் தான் அந்த குழுவோட தலைவராக இருப்பார். எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்களும், எல்லா யூனியன் டெரிட்டரியை சேர்ந்த முதல்வர்களும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபினட் மினிஸ்டரு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டாக இருப்பாங்க. பரஸ்பரம் ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு நிலைக்குழுவும் உருவாக்கப்படும். அதுக்கோசரம் அந்த மாநில குழுக்கோசரம். சரிங்களா? இது இல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் தவிர 5 மத்திய அமைச்சர்கள் குழு, 9 மாநில முதல்வர்களும் இருப்பார்கள். எதில்? இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களின் ஆளுநர்களும் குழுவில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. மாநிலக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பை
அழிக்கிறதுக்கான ஒரு குழு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா. சரிங்களா? அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அமைப்புகள் சம்பந்தமாக மண்டல குழுக்கள்னு இருக்கு. மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் 1956. சரிங்களா? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது இந்த மண்டல குழுக்களும் இருக்கும். இப்போ மாநிலங்களை பிரிச்சாச்சு. ஆனால் மாநிலங்கள் திசைக்கேற்ப அந்த மாநிலங்களை ஒன்றா சேர்த்த மாதிரி குழுக்கள் இருக்கும். மொத்தம் 5 மண்டல குழுக்கள் இருந்துச்சு. எது வரைக்கும்? 1971 ஆரம்பத்தில். எப்போ? 1956க்கு 6லேருந்து 71 வரைக்கும். 71ல் சிறப்பாக இன்னொரு மண்டல குழு வச்சுருந்தாங்க. அதான் வடகிழக்கு மண்டல குழு. இப்போ தெற்கு மண்டல குழுக்கள் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா இதெல்லாம் தெற்கில் இருக்கிற மாநிலங்கள். ஸோ தெற்கு மண்டல குழுக்களில் இந்த 6 மாநிலங்கள் இருக்கும். வடகிழக்கு மண்டல குழுக்களில் இப்போ அசாமு, சிக்கிமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னது, மேகாலயா இருக்குது. இந்த 6-7 வடகிழக்கு அருணாச்சல பிரதேசம் இருக்குது. இந்த 6-7 மாநிலங்கள் வடகிழக்கில் அமைஞ்சிருக்கு இல்லையா? அது எல்லாமே வடகிழக்கு மண்டல குழுக்கள் கீழே வரும். உங்களுக்கு புரியுதா? மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படிங்கிறப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எல்லா மாநில அரசும் சேர்ந்து அந்த குழுவில் இருக்கும். மண்டல குழுக்கள் அப்படின்னா இப்போ வந்து தெற்கில் நம்ம இந்த வேலையை பண்ணணும், தெற்கில் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தெற்கில் மண்டல குழுக்கள் இருக்கும். அந்த மண்டல குழுக்களில் தெற்கு திசையில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் அந்த மண்டல குழுக்களில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மண்டல குழுக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மண்டல குழுக்கள். மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த மண்டல குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 5 இருந்துச்சு. 1971ல் 6ஆவதாக இதை சேர்த்துனாங்க. மண்டல குழுக்கோட பொதுத் தலைவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர். சரிங்களா? ஒவ்வொரு மண்டல குழுவிலும் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர், 2 அமைச்சர்கள், நிர்வாக தலைவர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த மண்டல குழுக்களோட வேலைகள் என்னன்னா பொருளாதார திட்டம், சமூக திட்டம், எல்லை பிரச்சனை, போக்குவரத்து. இப்போ வடகிழக்கு மாகாணங்களில் இந்த நேபாள், பூட்டான், சைனாவில் வந்து உள்ளே பூந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வடகிழக்கு மண்டல குழுக்கள் தான் அதை நீங்கள் பார்த்து அதுக்கான வேலையை பார்க்கணும். இப்போ மாநில இடைக்கிடையான குழு அப்படிங்கிறப்ப ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கும் பிரச்சனை வருது, பொதுவான பிரச்சனை வருது, ஒத்துழைப்பு வேணும்னா கேட்கலாம். வடகிழக்கு மாகாணங்களில் மட்டும் எல்லை பிரச்சனை வருதுன்னா அது வடகிழக்கு மாநிலங்களோட பிரச்சனை. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ வடகிழக்கில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு குழுக்களில் இருக்கும். அப்போ அதுக்கான வேலையை அது பார்க்கும். புரிஞ்சுங்க டிஃப்ரென்ஷியேட். சரிங்களா? அடுத்து நதி ஆணையம். நதி ஆணையங்கள் சட்டம் 1956. இதுவும் மாநில மறுசீரமைப்பு சட்டமும் சேம் வருஷம்தான். நதி நீரை பகிர்ந்துக்கிறதுக்கான பிரச்சனையை அணுகிறதுக்காக உருவாக்கப்பட்டதா நதிநீர் ஆணையங்கள். சரிங்களா? அதற்கப்புறம் நதிநீர் தீர்ப்பாயம் வச்சிருப்பாங்க. 1956 ஆர்டிகல் 262. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 263னா மாநிலங்களுக்கான குழு. ஆர்டிகல் 262 அப்படின்னா நதிநீர் தீர்ப்பாயம். புரியுதா உங்களுக்கு? ஆர்டிகல் 262 நதிநீர், 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழு. சரிங்களா? இந்த 2 ஆர்டிகலும் ஞாபகம் வச்சுங்க. அதற்கப்புறம் நிதி ஆயோக் 5 ஆண்டு திட்டங்களை தூக்கிட்டு ஜனவரி 1 தேதி 2015 வருஷம் நிதி ஆயோக்கு கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக்கான பேர் என்னன்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு. இதோட வேலை என்ன அப்படின்னா, நிதி ஆயோக்கோட வேலை அப்படின்னா என்னன்னா, எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசே மாநில அரசை சார்ந்திருக்காம மாநில அரசுக்கும் நிறைய பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த குழு. உறுதியான மாநிலங்கள், உறுதியான தேசங்களை உருவாக்குவதுதான் இந்த குழுவின் எண்ணம். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது, வருமான ஆதாரங்கள் இல்லாததாலும் அரசமைப்பு சக்தி இல்லாதாலும் மாநிலங்கள் மத்திய அரசை சார்ந்து இயங்குகின்றன. இயற்கை பேரழிவு சமாளிக்கிறது கூட மத்திய அரசை சார்ந்து இருக்குது. இதை நீக்கிறதுக்கோசரம் நிதி ஆயோக் கொண்டு வந்ததா சொல்லப்படுகிறது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்தியா முன்னேறிட்டு இருக்கு. அது நிதி ஆயோக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இன் த வேர்ல்டு எது? இந்தியா. சரிங்களா? மாநிலங்களுக்கான நதிநீர் பிரச்சனை இது யூஸ்வலாக தமிழ்நாட்டுக்கும்
கர்நாடகாவும் இருக்குது. எந்த நதி நீர்னா காவேரி. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இது 3மே இந்த கேரளா, புதுச்சேரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காவிரி பிரச்சனையில் சிக்கியிருக்கு. அதே மாதிரி ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் பிரச்சனை இருக்குது. அதற்கான நதிநீர் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவுக்கும் இதுக்கும் நர்மதையோ ஏதோ ஒரு நதி ஓடும். சரிங்களா? சட்லஜ் ஆறு இருக்குது. சட்லஜ் ஆறு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகாலாம் மகாநதி இந்த ஆற்று பிரச்சனையில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு பிரச்சனையில் தான் இருக்குது. இதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா நதிநீர் ஆணையம். நதிநீர் ஆணையத்துக்கோட ஆர்டிகல் 262 ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது என்ன பண்ணோம், எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க, எவ்வளோ வாழ்வாதாரம் இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது, ரெண்டு மாநிலத்துக்கும் எவ்வளோ தண்ணி தேவை, உங்களுக்கு தண்ணி பிரச்சனையாக இருக்கா, அவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது, ஸோ இவ்வளோ டிஎம்சி மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நதிநீர் தீர்ப்பாயம் என்ன பண்ணுவோம், வாங்கி சுமூகமாக பேச்சு நடத்தி முடிச்சுவிடும். சரிங்களா? அந்த நதிநீர் தீர்ப்பாயத்தோட தலைவராக யார் இருப்பார்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான். அவர் என்ன பண்ணுவார், அந்த நதிநீர் தீர்ப்பாயத்துக்கு ஒருத்தரை நியமிப்பார். இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, இது நிறைய வதவதன்னு இருக்கும். மாநிலங்களுக்கு நதிநீர் சிக்கல் சீர்திட்டம் 1956, அதுக்கான ஆர்டிக்கல் 262, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை அலாசுற மாதிரி இருக்கும். இதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கான இது இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனை தேவை, அதை பற்றி சொல்லும். முதல் பிரச்சனை ஆளுநர். இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட முகவராக தான் நியமிப்பாங்க. அதுக்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ராஜமன்னார் குழு, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, மாநில ஆளுநர் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ராஜமன்னார் குழுவும் மாநில ஆளுநர்கள் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை இன்னமும் நீக்கலை. மத்திய அரசும் மாநில அரசும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சரியில்லைங்கிறப்ப மத்திய அரசு என்ன பண்ணும், அங்கே இருக்கிற மாநில ஆளுநரை வச்சு மாநில அரசுக்கு உடைச்சல் கொடுக்கும். அவ்வளோதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கே ஆளுநர் இருக்கார் இல்லையா, இங்கே இருக்கிற ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் யூஸ்வலாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா இல்லைன்னா அந்த இடத்துல ஆளுநர் பிரச்சனை பண்ணுவார். சரிங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவில் கூட்டாட்சியில் இருக்கிற பிரச்சனை ஆளுநர் நியமனம் மற்றும் பணி. அதற்கப்புறம் கல்வி. ஆரம்பத்தில் கல்வி என்ன பண்ணாங்க, மாநில பட்டியலில் இருந்துச்சு. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இதில் கல்வியில் ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு வருதுன்னா மத்திய அரசும் தலையிடும், மாநில அரசும் தலையிடும். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்கும்போது மத்திய அரசோட அதிகாரம் தான் ஓங்கி இருக்கும் இல்லையா, அப்போ மத்திய அரசு சொல்கிறது தான் கேட்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அடிக்கடி பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 356. சில சமயம் என்ன பண்ணும், மத்திய அரசு ஆர்டிகல் 356 தவறுதலாக கையாளும், அதோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கையாளும். இப்போ ஒரு கர்நாடகாவில் ஆர்டிகல் 356 வச்சு கர்நாடக அரசை வந்து ஆட்சி நீக்கம் பண்ணாங்க ஒரு தடவை. அதை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு. ஏன் அப்படின்னா மத்திய அரசுக்கும் கர்நாடகாவும் ஊறுபட்ட சண்டை. ஸோ ஆர்டிகல் 356ங்கிறது என்ன ஒரு விஷயம், ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு சீர்குலைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி நீங்கள் அந்த அரசாங்கத்தை தூக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகலை இவங்க தவறாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அதற்கப்புறம் அனைத்திந்திய பணிகள். யூபிஎஸ்சிக்கான பவர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை பண்டு 312 யூஸ் பண்ணி ஒரு பணிகளை என்ன பண்ணோம், உருவாக்கும். அந்த பணிகளோட அதிகாரிகளுக்கு அது வந்து இப்போ யூபிஎஸ்சிங்கிறது கலெக்டருக்கான ஐஏஎஸ்க்கான ஒரு வேலை, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான ஒரு வேலை. அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. அவங்கள என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு மாநில அரசுங்களை நியமிக்கும். ஒரு கலெக்டர் எங்கெங்க வேலை செய்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறாரு. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோசம் தான் வேலை செய்வார். ஆனால் அவரை பதவி நீக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் பண்ண முடியும். அப்போ அவர் யாருக்கு ஃபேவராக நடக்கிறாரு, மத்திய அரசுக்கு ஃபேவராக நடக்கிறாருங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கும்.
ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தூக்க முடியாது. அனைத்து இந்திய பணிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எல்லாமே மத்திய இந்திய பணிகள். அவர்கள் மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ராஜமன்னார் குழு இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. சரிங்களா? அடுத்து நிர்வாக சீர்திருத்த குழு. நிர்வாக சீர்திருத்த குழு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ல வராது. மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த 6 பிரச்சனை. 1 கல்வி இடமாற்றம், பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு வந்தது. அடுத்து ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி. அப்புறம் தவறான யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356, சட்ட முன்வரைவுகள் தேக்கி வைப்பு. இது ஒரு பெரிய பிரச்சனை, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அடுத்து அனைத்து இந்திய பணிகள். சரிங்களா? அதற்கப்புறம் முக்கியமான மாநில நிர்வாக சீர்திருத்தங்களுக்கான குழு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு. ஃபர்ஸ்ட் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 மொரார்ஜி தேசாய் அவரோட தலைமையிலையும் அனுமந்தா தலைமையிலையும் உருவாக்கப்பட்டது. இது 20 அறிக்கைகளை கொடுத்தது. ஸோ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து பார்த்தீங்கன்னா 2005 வீரப்ப மொய்லி. அவர் ஆரம்பத்தில் தலைவராக இருந்தார், பின்னாடி ராமச்சந்திரன். 2 நிர்வாக சீர்திருத்த குழு 1966. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2005 இது வந்து மொரார்ஜி தேசாய், அனுமந்தையா. 2வது குழு வந்து பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி. அடுத்து ராஜமன்னார் குழு. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நியமிச்சிச்சு. எதுக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரை வழங்குவது. சரிங்களா? 1971ஆம் ஆண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரிந்துரைகளை வழங்குச்சு. மாநில சுயாட்சி வரலாற்றில் மிக முக்கிய மைல்கல்லாக இக்குழுவின் அறிக்கை உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பாடம் எடுத்தாலும் ராஜமன்னார் குழு அப்படிங்கிற ஒரு வேர்டு இல்லாமல் இருக்காது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை வருதுன்னு ஆய்வு செய்த குழு. சரிங்களா? ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே இந்த குழு வந்து 1969லேயே போட்டிருப்பாங்க. 2 வருஷம் ஆராய்ஞ்சு 71ல் இதை கொண்டு வந்திருப்பார். அண்ணா பீரியடில் போடப்பட்ட ஒரு குழு. அண்ணா இருந்திருப்பார். அண்ணா இறந்த வருஷம் இல்லை, கருணாநிதி யாராவது இருந்திருப்பாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? வருஷம் 1969. அறிக்கை தாக்கல் பண்ணது 71. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த குழு என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 263 என்னது, மாநிலக்கிடையான குழு வந்து உடனடியாக உருவாக்கணும், பிரதமர் தலைவராக இருக்கணும், மாநில முதல்வர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த குழுவோட பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1990ல் இந்த குழு, இந்த மாநிலக்கிடையான குழு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 256, 57, 339, 2 ஆகியவைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 256 எதை பேசுவோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தின் அதிகாரங்கள் நிறைவேற்றம் இருக்கு இல்லையா, அது வந்து பாராளுமன்ற சட்டத்தால் தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல். அதை நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 257 வந்து பார்த்தீங்கன்னா சில சட்டங்கள் வந்து மத்திய அரசு சொல்கிறது தான் மாநில அரசுகள் வந்து கேட்கணும். அதாவது இந்த மூன்றுமே எதை சொல்லும் அப்படின்னா 256, 57, 339 எல்லாமே எதை சொல்லும் அப்படின்னா மாநில உரிமைகள் பாதிப்பு. காரணம் மத்திய அரசு என்ன சட்டத்தை ஏற்ற சொல்லுதோ அதுதான் ஏற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அதை எல்லாமே நீக்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே இது வந்து மாநிலங்களோட வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு வந்து அவரை வந்து அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த 339 இருக்குங்க இல்லையா, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பழங்குடியினர் நலனுக்காக இன்றியமையாத திசையில் குறிப்பிடப்பட்ட திட்டங்களை வரைதலும் யூனியனோட அதிகாரம் தான். அதாவது யூனியன்னா ஒன்றிய அரசோட அதிகாரம் தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் 3 பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மாநில அரசுக்கு மாற்றணும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் பகுதி 18ல் இருக்கிற 356 பயன்படுத்தணும்னா கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இவரோட நிறைய பரிந்துரைகள் எல்லாமே அப்படியே சர்க்காரியோட குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறோம். அப்புறம் அகில இந்திய பணிகளை நீக்கணும், அது மத்திய அரசுக்கு சாதகமானது, அதை தூக்குங்க அப்படின்னு வந்து அவர் பரிந்துரை செய்திருப்பார். அப்புறம் நிதி அதிகாரங்களை நிறைய மாற்றி தரணும், சுங்க வரியெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசுக்கு மாற்றணும்னு 69லேயே அவர் சொல்லியிருப்பார். மாநில அரசுக்கு சப்போர்ட்டாக இவரோடது அறிக்கைகள் இருக்கும்.
ஏன்னா இவர் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நிறுவப்பட்டவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே மாதிரி ஒரு குழுவை ஆரம்பிக்கும். எப்போனா 83ல் இந்திரா காந்தி பீரியடில். அந்த குழுவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு. இவர் என்ன பண்ணார், 247 பரிந்துரைகள் சொன்னாங்க. அதில் 180க்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி 263 இதை ராஜமன்னார் குழுவும் சொல்லியிருக்கோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 356 கவனமாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பார். ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும்னு அவரும் சொல்லியிருப்பார். ஆனால் அதை ஏற்றுக்கல. சரிங்களா? ஆனால் ஆளுநர் பதவியை நியமிக்கிறது முன்னாடி மாநில அரசை கேட்டுக்கிட்டு நியமிங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதாவது சர்க்காரியா ராஜமன்னார் குழு என்ன பண்ணிருக்குன்னா ஆளுநர் பதவியை நீக்க சொல்லியிருக்கோம். சர்க்காரியார் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதை நீக்கலாம் முடியாது, வேணா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற பர்சனை அந்த மாநிலத்தில் ஆளுநராக மாற்றக்கூடாது, போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த குழு வந்து சொல்லியிருக்கும். எது? சர்க்காரியா குழு. சரிங்களா? அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் போடாமல் ஏதாவது ஒரு பெருமை மிக்க இந்திய குடிமகனை நீங்கள் ஆளுநராக போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அப்புறம் மொழி, மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சர்க்காரியா குழு பரிந்துரைக்கும். மும்மொழி கொள்கைனா இங்கிலீஷு, ஹிந்தி, அப்புறம் அந்த ரீஜனல் லாங்குவேஜ். ஆனால் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கோம், இருமொழி கொள்கையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அப்பயே மும்மொழி கொள்கையை இது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை வளர்க்கும் அப்படிங்கிற பேரில் இவர் சொல்லியிருப்பார். ஆனால் இதை மற்ற மாநிலங்கள் இந்தி திணிப்பாக தான் பார்க்கும். அடுத்து பூஞ்சி குழு, இவர் 2007ல் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இது வந்து 2010ல் சில பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியிருக்கும். இந்த எல்லா குழுக்களும் நிர்வாக குழுக்கள். அதாவது எதுக்கான நிர்வாக குழுக்கள்னா மத்திய மாநில அரசுகளுக்கான நிர்வாக சீர்திருத்தங்கள். ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு, அவங்களோட பரிந்துரைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்க்காரியா குழு, அவங்களோட பரிந்துரைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் பூஞ்சி குழு, நீதியரசர் மதன் மோகன் பூஞ்சி 2007ல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2010ல் அறிக்கை கொடுத்துருக்கோம். சரிங்களா? இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 5 வருஷம் தான். அதே மாதிரி குடியரசுத் தலைவரை நீக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பதவி நீக்க தீர்மானம் இங்கேயும் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? 355, 56 மாற்றம் செய்ய வேண்டும். 356 நீங்கள் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மாநிலத்தில் நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் பிரச்சனையோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணும், முழு பகுதிக்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வெங்கடச்செல்லையா குழு, இவர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் 2000 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடச்செல்லையா குழு ஆரம்பிச்சிருப்போம். இவங்களும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. இதில் ஒரு முக்கியமான இது இருக்கும். அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 356 இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லியிருப்பாருன்னா தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணிச்சிருப்பார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்விருப்பு உள்ளது அப்படின்னு அவர் கசப்போடு ஏற்றுக்கொண்டிருப்பார். ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது, அதை மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதை வந்து நீங்கள் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மாநில அரசாங்கத்தை தூக்கிறது வந்து ஒரு வீணா போன விஷயம் அப்படின்னு வந்து அவர் கசப்போடு சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் ஒரு வழக்கு இருக்கும், எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணி கர்நாடகாவில் முதலமைச்சரை தூக்கிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார், கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போய் மத்திய மாநில அரசுகளுக்கு பிரச்சனை வரும்போது கடைசி ஆயுதமாக 356 பயன்படுத்தணும், முன்னாடியே நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களோட வசதிக்கோசெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்குன கவர்மெண்ட்டை மறுபடியும் உச்சநீதிமன்றம் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கும். ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வழக்கு. எஸ்ஆர் பொம்மைங்கிறது அவரோட பேர், சோமயராஜப்பா பொம்மை. சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் முடியுது. 1 மணி நேரத்துக்கு பக்கமாக போயிடுச்சு. ரொம்ப முக்கியமான பாடம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.